சூர்யாவோட கங்குவா படத்தை போல ஓவர் ஹைப் கொடுத்து ப்ரொமோஷன் செஞ்சு தக் லைஃப் படத்தை கமல்ஹாசன் காலி செய்து விட்டார் என ரசிகர்கள் புலம்பிட்டு வராங்க. சிம்பு ஏன் இப்படி கதையில் செகண்ட் ஹீரோவாக நடிக்க வேண்டும்? அப்படி நடித்து ஏன் அந்த படத்தில் சாக வேண்டும்? மேலும் செக்கச்சிவந்த வானம் படத்திலும் மணிரத்னம் சிம்புவை போட்டு தள்ளினார். மீண்டும் அதே கிளைமேக்ஸ் தான் அவருக்கு என அப்செட் ஆகியிருக்காங்க. இந்த ஆண்டு இதுவரை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களான அஜித்குமார், சூர்யா மற்றும் கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்களின் படங்கள் வெளியாகி இருந்துச்சு. இதில் அஜித்குமாரோட குட் பேட் அக்லி படம் மட்டுமே ரசிகர்களுக்கு பிடித்த படமாக இருந்தது. அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதிக வசூலை வாரி குவிச்சது என்று சொல்லப்படுது. இந்த ஆண்டு தளபதி விஜய் நடிப்பில் எந்த ஒரு படமும் வெளியாகாதது என்ற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த ரசிகர்களும் அடுத்ததால் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் உருவாகியிருக்கும் கூலி படத்தின் மீதான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. சூர்யாவோட கங்குவா திரைப்படத்துக்கு இதே போல தான் ஓவர் ப்ரொமோஷன் செய்யப்பட்டது. இந்தியன் 2 படத்துக்கும் இதே நிலைமை. தற்போது கமல்ஹாசன் சிம்பு நடித்திருக்க தக் லைஃப் படத்திற்கும் கமல்ஹாசன் சுமார் 2 மாதங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன் செஞ்சு படத்தை பற்றிய ஹைப்பை எகிர செஞ்சார். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா வெளியானதும் தக் லைஃப் படத்தை விட இந்தியன் 2 பரவாயில்லை என ரசிகர்கள் சொல்லும் அளவுக்கு படத்தோட நிலைமை மோசமடைஞ்சிருச்சு. தக் லைஃப் திரைப்படம் முதல் பாதி ஸ்லோவா என்றாலும் ஏகப்பட்ட நல்ல நல்ல காட்சிகள் இருந்துச்சு. ஆனால் இரண்டாம் பாதியில் பழி வாங்கும் படம் மட்டுமே திரைக்கதையா சென்ற நிலையில் ரசிகர்களுக்கு படம் பிடிக்காமல் போய்விட்டதா சொல்லப்படுது. ஜெயிலர் படத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் மற்றும் வேட்டையன் படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் மிக பெரும் சறுக்கலை சந்தித்தது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படம் மீதான ரசிகர்கள் பெரிய நம்பிக்கையை வச்சிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு விக்ரம் படத்தை கொடுத்தது போல ரஜினிகாந்துக்கு மிகப்பெரும் வெற்றி படத்தை லோகேஷ் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாக்கர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் மற்றும் கேமியோ ரோலில் பாலிவுட் நடிகர் அமீர் கான் என வெயிட்டான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு தரமான காட்சிகளை வச்சு புதிய கதை மற்றும் விறுவிறுப்பான திரைக்கதையை மட்டும் வழக்கம் போல லோகேஷ் கனகராஜ் செய்துவிட்டாலே படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டைய கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுது. தக் லைஃப் திரைப்படம் பெரிய வசூல் வேட்டையை குவிக்குமா என்பது சந்தேகம்தான். இந்த ஆண்டு அஜித்குமாரோட குட் பேட் அக்லி 250 கோடி ரூபாய் வசூலை தாண்டியது. ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் 400 முதல் 500 கோடி ரூபாய் வசூலை தொட்டாலே இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்துவிடும் என்று சொல்லப்பட்டு வருது. வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரஜினிகாந்தோட கூலி திரையரங்கில் வெளியாகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சாதனையை ரஜினிகாந்த் பண்ணுறாரா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.